Hi, welcome to our Pineapple YouTube channel. In the channel is dedicated solely towards cooking. Also, அங்கே இங்கே குட்டி குட்டி vlogs also பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஏலக்காய் பொடி, முந்திரி திராட்சை ஒரு ஸ்பூன், அரை கப் பைத்தம் பருப்பு, 2 கப் வெல்லம், 1 கப் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெய் தேவையான அளவு, 3 கப் பால். எந்த கப்பில் பச்சரிசி மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் 3 கப் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு அடுப்பை பற்ற வச்சு அதில் பைத்தம் பருப்பு நம்ம எடுத்து வச்ச பைத்தம் பருப்பை நல்லா செவக்க ரோஸ்ட் பண்ணணும். அதே கடாயில் அரிசியும் போட்டு நல்லா வறுக்கணும். செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும். இப்போது நம்ம வறுத்து வச்ச அரிசி பருப்பு ரெண்டையுமே குக்கரில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச 3 டம்ளர் பால், அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் பால், அதையும் குக்கர்லேயே பருப்பு அரிசியோடு சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருவோம். நம்ம குக்கரில் வெறுமனே சேர்க்கறதுனால பால் பொங்கிடும். அதனால் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸ் வச்சா உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் வெளியில் பொங்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 கப் தண்ணி, நம்ம எடுத்து வச்ச வெல்லம் நல்லா கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். பாகு ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4 to 5 விசில்ஸ் வந்த அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கரில் இருக்கிறது நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் அதை வச்சு கூட பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கரண்டியால் கூட வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அரிசியும் பருப்பையும். அப்புறமா நம்ம வடிகட்டு வச்ச வெள்ளைக்கரிசிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், பட் பருப்பு போட்டுறதுனால இருக்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ நீங்கள் பயப்படாமல் நல்லாவே கலரலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து அக்கார வடசலோடு சேர்த்து ஒரு கிளறி விட்டால் நல்லா சூடாக கமன்னு அக்கார வடசல் ரெடி. கடைசியாக ஏலக்காய் தூள் போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான அக்கார வடசல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.